நாய் நக்கல மாதிரி இருந்துகிட்டு எத்தனை வேணா நீ ஏமாத்துன ஏடுபட்ட பையல. இதுல 1,30,000 ரூபாய் மாத்தி உங்க அம்மா அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டு அவர் எல்லா பொறுப்புமே வச்சிருக்காரா? குடும்பத்துக்கே இதான் வேலையாடா? ரொம்ப சத்தியமா நான் நல்ல பொம்பளைன்னு நினைச்சேன்டா ஒரு நிமிஷம். இது ஒரு பொழப்பா? இப்படி ஒரு பிள்ளைய பத்ததுக்கு நாதே இருப்பேன். இங்க பாருங்க மக்களே, இந்த வாய்ஸ கேளுங்க. இல்ல அதுதான் இருக்கு. அதுதான் இருக்கா? நீங்க ஏன் இங்க இருந்து போனீங்க? முதல்ல என்கிட்ட சொல்லாமே போயிட்டீங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்ட் பார்க்க வந்தேன், அவ்வளவுதான். படப்படன்னு வருது, நான் இப்ப சாப்பிட போகணும். எனக்கு நீ ஏன் இப்படி பண்ணீங்க? நான் உடனே அனுப்ப பணம் வந்து கேஷ் பண்ணி தானே பண்ணணும். எனக்கு எதா இருக்கட்டும், நான் உங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு போயிருக்கீங்க? நீங்க சீக்கிரமா அந்த நாதரிய முன்னாடி திருட்டு போய தயவு செய்து என்ன தூக்கி உள்ள வைங்க சார், நல்லா இருப்பீங்க. அவ்வளவு பாவமா இருக்கு, அவ்வளவு ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு அவர். அவர்லாம் ஏமாத்தவனுக்கு எப்படா மனசு வருது? என் இன்ஸ்டாவை தூக்கத்துக்கு அங்க 60,000 இங்க 30,000 கட்டுறீங்க. அதை ஏமாத்தின உங்களுக்கு கொடுக்கலாம்லடா? ஏடா குடும்பமே சேர்ந்து இந்த வேலை தான் செய்றீங்களா? என்கிட்ட உங்க அம்மா இடத்த வித்து தர்றேங்கிறா, அங்க இடத்த வித்து தர்றேங்கிறா. காசு வரல உங்க அம்மாவுக்கு நல்லா இருக்கு அக்கௌண்ட்ல. யாரா ஏமாத்தி புள்ள நீ திங்கிற நாதேரி பையில? நான் இன்னொரு ஐடி ஓபன் பண்ணி உன்னை பத்தி நான் என்ன பண்றேன்னு பண்ணி வெளில தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்றேன் பாரு. வணக்கம் மக்களே, திரும்பவும் சொல்றேன், இந்த சென்னையில இருக்க மக்களுக்கும் சொல்றேன், தயவு செய்து ஆதிக்கிட்ட எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இப்ப நான் கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு மக்களே. ஞாயிற்றுக்கிழமை டி நகர்ல ஒரு மொபைல் கடையில போய் தலைவர் வந்து 50,000 இப்படி கொடுத்த காசு மாத்துவாங்க தெரியுமா, அந்த மணி டிரான்ஸ்பர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கடையில போயிட்டு தலைவர் வந்து மாத்தி 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 காசு பண்ணி அவரை சூப்பரா நம்ப வச்சிருக்காரு. நம்ப வச்சுட்டு இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா ஏதோ கவர்மெண்ட் லீவு, காசு போக மாட்டேங்குது, நீங்க மாத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு 1,30,000 ரூபாய் அவர் மாத்திருக்காரு மக்களே. 1,30,000 மாத்திட்டு தலைவர் அங்கனேதான் உட்கார்ந்து இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா தலைவரை காணாம், எங்க போனாருன்னு தெரியல, ஓடி போயிட்டாரு மக்களே. அவர் போன் பண்ணி பேசுறாரு. அவர் வந்து கான்பரன்ஸ்ல அம்மா என்ன குடும்பத்துக்கே இதான் வேலையாடா? ரொம்ப சத்தியமா நான் நல்ல பொம்பளைன்னு நினைச்சேன்டா ஒரு நிமிஷம். இது ஒரு பொழப்பா? இப்படி ஒரு பிள்ளைய பத்ததுக்கு இப்படி ஒவ்வொருத்தலாம் ஏமாத்திக்கிட்டு திரியறதுக்கு சத்தியமா சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், சீக்கிரமா அந்த நாதரிய சீக்கிரமா தூக்கி காவல்துறை கெஞ்சி கேக்குறேன், சீக்கிரமா தூக்கி உள்ள வைங்க. எனக்குமே இன்னும் வந்து 2-3 நாள் கவர்மெண்ட் லீவு, இந்த 2-3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், என்ன இதெல்லாம் பரவாயில்ல, இந்த மாதிரி அக்யூஸ் முன்னாடி திருட்டு போய தயவு செய்து என்ன தூக்கி உள்ள வைங்க சார், நல்லா இருப்பீங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டா எப்ப போகும் என்னன்னு சொல்ல தெரியல. கண்டிப்பா இருக்கு, என்ன நடக்குன்னு ஒண்ணு எனக்கே மண்டை குழம்புது. தயவு செய்து நான் ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே சத்தியமா சொல்றேன்டா, உன் மேல செம்ம காண்டில இருக்கு. நான் தயவு செய்து சொல்றேன், அந்த மணி டிரான்ஸ்பர் பண்ண விட்டு வாங்கின இல்ல, அவங்க எல்லாம் பிழைக்க வந்தவங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் மண்டையில மூளை இருந்தா அவர்கிட்ட கொண்டு போய் கொடு. அவர்கிட்ட வாங்கின ஏமாத்திட்டு வாங்கிட்டு வந்து 1,30,000 ரூபாய் மாத்தி உங்க அம்மா அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டு அவர் எல்லா பொறுப்புமே வச்சிருக்காரா? எல்லாமே கொடுத்துருவாரு. அவரும் கேஸ் கொடுக்க போறாரு. நீ எல்லாம் வெக்கமா இல்ல உனக்கு? இதெல்லாம் பொழப்பா உனக்கு? நீ ஏண்டா என் இன்ஸ்டாவை தூக்கத்துக்கு அங்க 60,000 இங்க 30,000 கட்டுறீங்க. அதை ஏமாத்தின உங்களுக்கு கொடுக்கலாம்லடா? கொடுக்கலாம்ல? என் இன்ஸ்டா போனா போயிட்டு போகுது, நான் ஓபன் பண்ணிக்குவேன். இங்க பாருங்க, அவர்லாம் ஒரு வாய்ஸ் தான் அமுச்சு விட்டுருக்காரு, நிறைய ப்ரூஃப் வச்சிருக்காரு அவரு. தயவு செய்து கொடுத்துரு, நாதே இருப்பேன். இங்க பாருங்க மக்களே, இந்த வாய்ஸ கேளுங்க. வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? எது வேற டீடைல் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஏதாச்சும்? இல்ல அதுதான் இருக்கு. அதுதான் இருக்கா? சரி ஓகே, நான் ஆட் ஆகலனாங்க. சரி வேற, சரி ஓகேண்ணா, கொஞ்சம் குயிக்கா அமுச்சு விடுங்க. ஓகே ஓகே, நான் சொல்லிட்டு. நீங்க ஏன் இங்க இருந்து போனீங்க? முதல்ல என்கிட்ட சொல்லாமே போயிட்டீங்க. இல்ல நான் போவேன், நான் பக்கத்து ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்ட் பார்க்க வந்தேன், அவ்வளவுதான். கொஞ்சம் அமுச்சு விட்டு தான் நீங்க போயிருக்கணும். நான் வெயிட் பண்ணிட்டு கிடக்குறேன், நீங்க போயிட்டீங்க. நான் வந்துட்டு வச்சுக்கலாம், நீங்க பாருங்க இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா எனக்கு படப்படன்னு வருது, நான் இப்ப சாப்பிட போகணும். எனக்கு நீ ஏன் இப்படி பண்ணீங்க? நான் உடனே அனுப்ப பணம் வந்து கேஷ் பண்ணி தானே பண்ணணும். ஆமாமா, உங்க பணத்தை அனுப்பிச்சு நீங்க அனுப்பிச்சு விட்டு தானே போயிருக்கணும். நான் சாப்பிட பொண்ணு கூட சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன், என் வீட்டுக்கு போயிட போன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு எதா இருக்கட்டும், நான் உங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு போயிருக்கீங்க? நீங்க எனக்கு டக்குன்னு அனுப்பிச்சு விடுங்க, நான் போகணும், அதுக்கு தான் சொல்றேன். சரி ஓகேண்ணா, டக்குன்னு அனுப்பிச்சு விடுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீங்க இப்படி பேசுறீங்க. ஏன்னா பேசுது இல்ல, வீட்டுக்கு சாப்பிட போகணும்னா எனக்கு படப்படன்னு வருது. நான் சுகர் பேஷண்ட். புரியுது. நான் உங்களுக்கு அதுதான் நானே போன் அடிச்சேன். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல நீங்க கொஞ்சம் பணத்தை அமுச்சு விட்டு நீங்க போயிருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்ல, நான் என் பேர்ல பேர் பண்ணல. சரி ஓகேண்ணா. ஏடா உன்னை நம்பினவங்களுக்கு இப்படிதான் பண்ணுவியா? அறிவுங்கிறது வேலை செய்யாதா? ஏடா சத்தியமா சொல்றேன் மக்களே, தயவு செய்து இந்த மாதிரி ஆள்கிட்ட உஷாரா இருங்க. இன்னும் சென்னையில நிறைய பேரை ஏமாத்திருக்கான். இப்ப போய் நான் டி நகர்ல போய் அந்த மனுஷனை நான் பாத்துட்டு வரேன். அவ்வளவு பாவமா இருக்கு, அவ்வளவு ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு அவர். அவர்லாம் ஏமாத்தவனுக்கு எப்படா மனசு வருது? நல்ல ஜென்மமா இருந்தா எனக்கு ஏதாவது வந்துட போகுது, கொண்டு போய் குடுறா நாதே இருப்பேல அவர் பணத்தை. ஏடா குடும்பமே சேர்ந்து இந்த வேலை தான் செய்றீங்களா?
என்கிட்ட உங்க அம்மா இடத்த வித்து தர்றேங்கிறா, அங்க இடத்த வித்து தர்றேங்கிறா. காசு வரல உங்க அம்மாவுக்கு நல்லா இருக்கு அக்கௌண்ட்ல, மாத்தி அவர்கிட்ட கொண்டு 50,000 60,000 போட்டுட்டு இருக்க. இதெல்லாம் யாரோட காசுடா? யாரோட ஏமாத்தி புள்ள நீ திங்கிற? நாதேரி பையில காசை குடுறா. நீ இதெல்லாம் பேசுற இன்னும் காண்டாகு. இன்னும் இன்ஸ்டாவை தூக்குறதுக்கு என்ன வேணாலும் பண்ணு, தூக்கி தொலை. நான் இன்னொரு ஐடி ஓபன் பண்ணி உன்னை பத்தி நான் என்ன பண்றேன்னு பண்ணி வெளில தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்றேன் பாரு. பசங்க எல்லாம் அப்படி பதறாங்க. நான் சேலத்துல இருந்து வர்ற போன் கட்டாயிருச்சு மக்களை. இப்ப சென்னையில இருந்து வருது போனு. சென்னையில இருந்து பசங்க பூரா இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டாரு, இங்க இருந்து வேற வருது. எப்படா நீ ஆளு நாய் நக்கல மாதிரி இருந்துகிட்டு எத்தனை பேரா நீ ஏமாத்துன? எடுபட்ட பையல